வெல்கம் டு ஹோம்ஸ் டெக்னோ. நாம் இன்றைக்கான வீடியோவில் இந்த டெயின்டி சப்வூஃபர் 12 இன்ச் சப்வூஃபரை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுதான் இந்த டெயின்டி சப்வூஃபர் பாக்ஸு. சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடல் நம்பர் DSW12R 4 ohms கூறிய ஸ்பீக்கர். இது சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெயின்டிங்கிற கம்பெனி நேமு. இப்போது அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்பீக்கரு. ஸ்பீக்கர் நல்லா ஹெவியாகவே இருக்குது. பேக் சைடில் பார்த்தா தெரியுது. அதோட வாட்ஸ் பவரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வாட்ஸ் பவர் 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவரு. காற்று போயிட்டு வர்றதுக்கு இன்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, காயில் சூடாகாமல் இருக்கிறதுக்கு. கோன் பேப்பர் நல்ல பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. ஏவி ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த சப்வூஃபர் செட் ஆகும். இப்போ நாம் இந்த ஸ்பீக்கரோட அளவை மெஷர் பண்ணலாம் டேப்பை வச்சு. எக்ஸாக்டாக 12 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம இது பக்கத்தில் ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கரை வச்சு இந்த ஸ்பீக்கர் எவ்வளோ பெருசு என்பதை பார்க்க போகிறோம். இதுதான் 8 இன்ச் ஸ்பீக்கரு. இந்த 8 இன்ச் ஸ்பீக்கரை விட இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த டெயின்டி ஸ்பீக்கர் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது. சால்கான் அவார்ட் ஸ்பீக்கர் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. அவார்டு ஸ்பீக்கரை விட இந்த டெயின்டி ஸ்பீக்கர் 1000 ரூபாய் விலை அதிகம். ஒரு நல்ல சப்வூஃபர் வேணும்னா டெயின்டியை தவிர வேறு எதையும் வாங்காதீங்க. டெயின்டி மாதிரியே இன்னொரு பிராண்ட் ஸ்பீக்கரையும் கடையில் செக் பண்ணி காமிச்சாங்க. ஆனால் டெயின்டி அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. இப்போ நம்ம இந்த டெயின்டி சப்வூஃபரை மாட்ட போகிற சப்வூஃபர் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெயின்டி ஸ்பீக்கரை இப்படி தான் மாட்டணும். வெயிட்டு சரியான வெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட்ஸை பார்த்துடலாம். இதோட அகலம் 13 இன்ச் இருக்குது. அண்ட் இதோட உயரம் 17.5 இன்ச் இருக்குது. அண்ட் இதோட நீளம் 18 இன்ச் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பின்னாடி ஹேர் போகிறதுக்கு ஹேர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஹேர் வென்ட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்க்குள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க என்பதை பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்பீக்கர் பாக்ஸோட இன்சைடு. ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு பின்னாடியே பெரிய கேப் விடாமல் ஒரு மாதிரி தடுப்பு மாதிரி வச்சு தடுத்துருக்காங்க, பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்லா கிடைக்கணுன்ட்டுன்னு. அந்த தடுப்பு கீழே ஒரு கேப் கொடுத்து அது வழியாக ஏர் வெளியே போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
இதனால தான் நமக்கு இந்த சப்வூஃபர் பாக்ஸில் ஊஃபரை பாட வைக்கும்போது நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. நாம் இப்போது இதோட வெயிட்டை பார்த்துடலாம். சப்வூஃபரோட வெயிட்டு 3.5 கிலோ கிட்ட இருக்குது. ஸ்பீக்கர் பாக்ஸோட வெயிட்டு 10 கிலோ கிட்ட இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 13.5 கிலோ கிட்ட வருது. இப்போ நாம் இந்த டெய்ன்டி சப்வூஃபரை சவுண்ட் டெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.